ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நாம இந்த வீடியோவில் ஒரு ஜென்ரலாக தான் பேச போகிறோம். சரியா? இன்னைக்கு எந்த மெத்தடு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜென்ரல் டாக் தான். ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் முக்கியமாக 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்றுனா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரே ஆடியோ ஃபார்மேட்டாக ரெக்கார்ட் பண்ணி ஒரே ஆடியோவை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணுறவங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்க இப்போ ரீசெண்டாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு வந்து இந்த மாதிரியான தேவைகள் இருக்குது. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. ஸோ நான் எதையும் குறிப்பிட வேண்டாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவைகள் இருக்குது, நான் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு இது ஒர்க் ஆகுமா, இந்த விஷயத்த இதால் சரி பண்ண முடியுமா, இதுதான் என்னோட ப்ராப்ளம், இதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்யூஷன் இருக்கா, அப்படி பண்ணால் எத்தனை நாளில் எனக்கு கிடைக்கும், உண்மையாகவே இதெல்லாம் நடக்குமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு எதையுமே நம்பலை அப்படின்னா எதுவுமே நடக்காது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, அது நடக்கும் நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? சாமிகிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை சாமி வந்து உங்களுக்கு இது வந்து நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம், இது இத்தனை நாள் நடக்கும், இது அத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லுமா? சொன்னிச்சா? நான் எதையும் தப்பாக சொல்லலை, நல்லா கவனிங்க. இப்போது ஒரு நம்பிக்கையில் நம்ம போய் சாமி கும்பிட்றீங்க. அப்போது அப்பாடா நம்ம சொல்லி முடிச்சிட்டோம், ஓகே, நம்ம குறைய சாமி கேட்டுருச்சு, கண்டிப்பாக அது நடந்துடும். நம்ம செய்கிற முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே போய் சாமி கும்பிட்றீங்க. உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத நிறைய விஷயத்த மனசுக்குள்ள வேண்டிக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல எது ஆதாரமா நிக்குது அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆதாரமா நிக்குது. கடவுள் எப்படியாவது நமக்கு நாம எதிர்பார்த்த விஷயத்த செஞ்சுவாரு அப்படிங்கிறது தானே ஆதாரமான ஒரு நம்பிக்கையை வச்சு செய்றீங்க, வேண்டிக்கிறீங்க. அது மாதிரிதான் உங்களால எதுவுமே மேனுவலா, அதாவது ரியாலிட்டியில எதுவுமே செய்ய முடியல, இதுக்கு மேல நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு தானே ஈர்ப்பு விதியா இருக்கட்டும், இல்ல கடவுள்கிட்ட போறதா இருக்கட்டும், எல்லாம் பண்றீங்க. அப்போ உங்க நம்பிக்கை தான் அங்க மூலதனமா இருக்கு. அப்போ எதையுமே நம்பினாதான் நடக்கும், நம்பாம எதையுமே நடக்காது. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க, அப்புறம் எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறது. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க 5 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கவே கூடாது. அதாவது குரங்கு, பெண்ணு, காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் பழைய எக்ஸாம்பிள்ஸ். சரியா? உங்களோட லவ், இல்லைன்னா நீங்க ஒரு பைக்கு வாங்க மாட்டேன், இல்லைன்னா இந்த பைக்கை நான் ரோட்ல பார்க்கவே கூடாது, இல்லைன்னா இந்த ஃபுட்டை பற்றி, ஏதாவது தயிர் சாதம், இந்த ஃபுட்டை பற்றி நான் நினைக்கவே கூடாது 5 நாளைக்கு, இந்த நீங்கள் வந்து நினைக்காம இருக்க முடியுமா உங்களால்? எப்போவுமே அந்த 5 நாளைக்கு எப்போவுமே எந்த நேரத்துலையும் நினைக்காமையோ பார்க்காமையோ உங்களால் இருக்க முடியுமா? அப்படி இருந்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இத்தனை நாளில் எனக்கு நடக்கும், இத்தனை நாளில் எனக்கு நடக்காது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். அப்படி உங்களால் இருக்க முடியல அப்படின்னா அப்போது உங்களுக்கு இத்தனை நாளில் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் தான் இங்கே முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக மன கட்டுப்பாட்டோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சரியா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 5 நாளைக்கு எந்த நேரத்துலையும் எந்த டைம்லையும் எங்கேயும் அதை பற்றி யோசிக்கவோ பார்க்கவோ மாட்டேன், தயிர் சாதத்தை பற்றி யோசிக்கவோ பார்க்கவோ பேசவோ மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், இத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னு.
கண்டிப்பாக அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை நாளில் நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் நடக்கும் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கேட்கவே கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, அப்போ தான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா பாசிட்டிவ்னஸும் ஃபோக்கஸ்னஸும் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த ஒரு விஷயம் என்னது, நான் இந்த மாதிரியான திரும்பவும் எத்தனை நாள் நடக்கும், அது நடக்குமா நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நான் இந்த விஷயத்துக்காக என்னோட மேரேஜோ இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அது நடக்குமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. இது வந்து டீப்பாக எனக்கு சீக்கிரமாக நடக்கணும். முக்கியமான இந்த வரிகை தான், எனக்கு சீக்கிரமாக நடக்கணுங்க, எனக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறது. எதுவுமே இங்கே வந்து சீக்கிரம் அப்படிங்கிறது நடக்காது. மேபி நடக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களோட பாசிட்டிவும் மன கட்டுப்பாடு, ஃபோக்கஸு, ஒருநிலைத்தன்மை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். சரியா? அப்படி இல்லைன்னா நடக்காதுங்க. நான் மட்டும் இல்லை, யார் வேணாலும் சொல்லட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த கோச்சாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இத்தனை நாளில் நடக்கும், அவனுக்கு வந்து அடுத்த வாரம் நடக்கும், இல்லை அடுத்த மாதம் தான் நடக்கும், நீ இந்த மனநிலையில் இருக்க, குறைஞ்சது உனக்கு அடுத்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2 மாதம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக அவர் வந்து உங்ககிட்ட பேசுவார், 6 மாதம் கழிச்சு இந்த டேட்டில் வந்து உங்ககிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. சப்போஸ் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கே உங்களுக்கு நடந்துருச்சு, எதிர்பார்த்தது நடக்குது அப்படின்னா நீங்கள் இல்லை எனக்கு 6 மாதம் கழிச்சு தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு அப்போ தான் நடக்கணும், இப்போ அப்படி நடந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை சப்போஸ் 3 மாதத்துல நடந்தா இல்லை அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்ட்டு. சீக்கிரம் அப்படிங்கிறது உங்களோட மனசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய மெத்தடு, ஃபோக்கஸ்னஸ், தெளிவு, தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அடுத்தவங்க சொல்கிற வார்த்தையில் இல்லை. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கடவுள், பிரபஞ்சம் எல்லாமே ஒன்று தான். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. இது உங்களோட நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு இருக்குது. பாசிட்டிவ்னஸ் தான் மூலதனமாக வச்சுருக்கு. எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் நடக்கும். இது ஒருத்தருக்கு, பணக்காரங்களுக்கு, ஏழைக்கு, இந்த கம்யூனிட்டி, நான் வந்து அந்த ரிலேஷன், இந்த ரிலேஷன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஜென்ரல் ஃபார் எவ்ரிஒன். ஓகே, உங்களால் மேனுவலாக, அதாவது நேரில் போய் பேசியோ இல்லை ஆள் விட்டு பேசியோ எந்த விஷயத்தையும் ரிலேஷன்ஷிப்பையும் சரி பண்ண முடியல அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வரீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் சீக்கிரமாக நடக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், சீக்கிரமாக நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகலாம் நடக்காது. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா நான் ஒன்று கேட்குறேன், சீக்கிரமாக நடக்கும், ஓகே, ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது உங்களால் பண்ண முடியுமா? உங்கள் லவ் மேட்ரு, நான் இவங்களை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், இவங்களுக்காக தான் வாழுவேன், இவங்களை தான் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, அப்பா அம்மாட்ட, யார்கிட்டயோ உங்கள் வீட்டு ஆளுங்ககிட்ட யார்கிட்டயோ பேச முடியுமா உங்களால்? அதுக்கு தைரியம் இருக்கா? சரி, இப்போ வந்து ஒரு பொண்ணு வீட்லேயோ இல்லை பையன் வீட்லேயோ இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்க வீட்டில் போய் பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? சரி, 3வது விஷயம், இப்போ நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்கக்கிட்ட போய் நேருக்கு நேராக இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், நீ பண்ணுறியா அப்படின்னு பேச தைரியம் இருக்கா? நான் பொதுவாக தான் கேட்குறேன். ஸோ இதுக்கு எதுக்குமே தைரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக நடக்கணும் 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 அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, பொறுமையாக தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட எதையுமே பண்ணல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் இது எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், பட் எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சாலும் உங்களுக்கு தான், ஃபெயிலியர் நடந்தாலும் உங்களுக்கு தான், அதனால் எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. நான் இங்கே எங்கே தப்பு பண்ணுறீங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் தைரியம் இருக்கா அப்படின்னா, இதெல்லாம் நான் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியும், தைரியம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்போ நடக்கும், சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு நடக்கும். இல்லை அப்படின்னா நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஓகே,
ஸோ இந்த மாதிரி 2 விஷயத்துக்காக தான் நாம வந்துட்டு நெறைய பேர் கேட்குறாங்க. அ அதாவது எப்படி சொல்றது? இப்ப ரீசென்ட்டா இல்ல. இது ஒரு 2, 3 வருஷமாவே இது வந்து இப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. முக்கால்வாசி பேர் வந்து சீக்கிரமா நடக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? அதாவது கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க. டீட்டெயிலா பேசுங்க அப்படின்னா, அவங்க ப்ராப்ளத்த பத்தி அதிகம் பேசுறீங்க கரெக்ட்டு. பட் கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இல்ல. ஆனா உடனே நடந்துரணும் அப்படின்னா, ஓகே உடனே நடந்துரும் அப்படின்னா, உடனே நடக்க யாரு வந்து வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்றாங்களோ, உடனே நடக்கிறதுக்கு ஃப்ரீயா கைட் பண்றாங்களோ, இல்ல வந்து அ ஃபோன் கால் எடுத்து மைண்டடா இல்லாம ஃபோன் கால் எடுத்து ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து உங்களோட ப்ராப்ளத்த கேட்குறாங்களோ, அவங்க கிட்ட போங்க. சரியா? ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம கேளுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை நடக்கணும். என்கிட்ட மட்டும் இல்ல. உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ, யாரு மேல நம்பிக்கை வருதோ, நீங்க அவங்க கிட்ட போய் டைரக்ட்டா கேட்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? இல்ல நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே. ஸோ வந்துட்டு அ இங்க வந்து யாரையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவோ, யாரையுமே வந்து இகழ்ந்து பேசவோ அது கிடையாது. பட் உங்களுக்கு சீக்கிரமா நடக்கணும். அ உங்களுக்கு வேகமா நடக்கணும். எந்த மெத்தடு நல்லது அப்படின்னு இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறத பத்தியே வந்து நீங்க கேட்டுட்டு சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கும். அது என்னால வாங்க முடியும். அது நமக்கு கிடைக்கும். அது வரும் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். சரியா?